ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த பதிவில் நாம் பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் முழுசாக பார்க்க போகிறோம். இந்த திருக்கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து சரியாக 6 கிலோமீட்டர் தொலைவில் திருசக்தி முற்றம் அப்படின்ற ஊரில் அமைஞ்சிருக்கு. இதை பட்டீஸ்வரம் துர்கை அம்மன் கோவில் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த கோவிலை பற்றின நிறைய தகவல்களை இந்த பதிவின் மூலமாக உங்கள் கூட நான் பகிர போகிறேன். வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கோவில் முகப்பிலிருந்து நம்ம பார்ப்போம். கோவில் உள்ளே நம்ம நுழைஞ்சதுமே சக்திவனேஸ்வரர் கோவிலுக்கு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. இது பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய இன்னொரு பிரம்மாண்ட கோவில். ஸோ கோவிலேருந்து நம்ம உள்ளே, அதாவது கோபுரத்தின் வழியாக உள்ளே வந்தோம்னா இடது பக்கம் ரொம்ப அழகாக இந்த குளத்தை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்குள்ளே பல வகையான வண்ண நிறங்களில் மீன்கள் பார்க்க முடியுது. அதே மாதிரி குளம் ரொம்ப சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்குது. கோவில் குளக்கரையே சுற்றி பார்த்திங்கன்னா 2-3 கோபுரங்கள் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி முதல் கோபுரத்தை தாண்டி வந்தோம்னா இந்த குளக்கரையை தாண்டினதும் தான் இங்கே ஒரு மதில் சுவரும் இங்கே ஒரு பிரம்மாண்டமான கோபுரமும் இருக்கும். இதற்குள்ளே நம்ம போய் தான் நம்ம தேனுபுரீஸ்வரரை பார்க்க முடியும். அதில் இடது பக்கம் நம்ம குளம் இருக்குன்னா வலது பக்கம் துர்கை சன்னதிக்கு போகக்கூடிய இந்த வழி நம்ம இருக்குது. நம்ம முதல்ல தேனுபுரீஸ்வரரை பார்த்துட்டு வெளியே மறுபடியும் இந்த வழியாக நம்ம போய் துர்கையை தரிசனம் பண்ணலாம். இப்போ முதல்ல உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த கோவிலுக்கு திருசக்தி முட்டம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த கோவிலில் வழக்கத்திற்கு மாறாக அம்பாள் ஈசனை, அதாவது சிவலிங்கத்தை 2 கைகளால் தழுவியபடி காட்சி தருவாங்க. அதுதான் இந்த கோவிலோட சிறப்புன்னு கூட சொல்லலாம். ஈசனின் திருமேனியை பராசக்தியான அம்பாள் தழுவியபடி இருக்கிறதுனால தான் இந்த திருத்தலம் திருசக்தி முற்றம் அப்படின்ற பெயரில் திருசக்தி முற்றம் அப்படின்னு அழைக்கப்படுது. இதுவரைக்கும் நாம் பார்த்த கோவிலில் இந்த கோவில் எந்த வகையிலையும் சளைச்சதில்லைங்க. மிகவும் பிரம்மாண்டமான ஒரு அமைப்பை கொண்ட கோவில். ஆரம்பத்திலிருந்து நம்ம கடைசியில் இருக்கக்கூடிய கருவறை வரைக்கும் போயிட்டு வரணும்னா கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நடந்த மாதிரி நம்ம பயணிச்சுட்டு வரணும். அவ்வளவு பெரிய கோவில் அமைப்பு. நம்ம முதல் கோபுரம், அதுக்கப்புறம் குளம், அதுக்கப்புறம் இன்னொரு கோபுரம், அதை கடந்து உள்ளே மறுபடியும் நடந்து துவாரபாலகர் சன்னதியை தாண்டி உள்ளே வந்தோம்னா இங்கே ஈசனுடைய கருவறை இருக்குது. தேனுபுரீஸ்வரரை வழிபட்டாச்சு. இப்போ கருவறையின் பின்பக்கத்தை போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை பற்றின ஒரு சிறப்பான விஷயமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி பாண்டிய மன்னர்களுக்கு மீனாட்சி அம்மன்னா உயிர் குலதெய்வமாக வழிபடுவாங்களோ, அதே மாதிரி சோழ மன்னர்களுக்கு இந்த கோவிலில் அமைஞ்சிருக்கிற துர்கை அம்மன் குலதெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் வணங்கினாங்க. எந்த போருக்கு போகிறதா இருந்தாலும், நாட்டுக்கு எந்த பிரச்சனை வரதா இருந்தாலும் சோழர்களாகிய மன்னர்கள் அத்தனை பேருமே இந்த கோவிலுக்கு இந்த துர்கை அம்மனை வழிபட்டு அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு பூ போட்டு பார்க்கறது, இல்லை வேறு ஏதாவது வகையில் அருள்வாக்கு வாங்கிறதுன்ற மாதிரி இந்த கோவிலை ரொம்ப சிறப்பாக வழிபட்டுட்டு வந்திருக்காங்க. சோழர்கள் ஆட்சி காலத்தில் பட்டீஸ்வரத்தில் துர்கை அம்மனுக்கு ஒரு தனி கோவிலே இருந்திருக்கு. ஆனால் காலப்போக்கில் சோழர் ஆட்சி முடிஞ்சு போன பிறகு அந்த கோவில் ரொம்ப பாழடைஞ்சு போன காரணத்தினால அங்கே இருந்த துர்கை அம்மனை திருப்பி கொண்டு இங்கே தேனுபுரீஸ்வரர் கோவிலில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த கோவில் 1000 ஆண்டுகளுக்கு மேலே ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்தது, தொன்மை வாய்ந்ததுன்றது இதன் மூலமாக தெரியுது. ராகு காலங்களில், பிரதோஷ காலங்களில், செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் மற்றும் ஆடி மாத காலங்களில் பார்த்திங்கன்னா இந்த கோவில் துர்கை அம்மனை வேண்டிக்கிட்டு 9 எலுமிச்சை விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகள், தோஷங்கள், திருமண தடை, குழந்தை பேர் இல்லாமைன்னு எல்லா வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை.
இந்த கோவில் கலைநயத்தை பற்றியும் சொல்லியே ஆகணும். நம்ம வந்துட்டு ஈசனை வழிபட்டுட்டு கருவறையிலேருந்து வெளிப்பக்கமாக வந்து மறுபடியும் இடதுபுறம் இருக்கக்கூடிய ஞானாம்பிகை சன்னதிக்கு வந்து வெளியில் பார்த்தோம் அப்படின்னா வரிசையாக பல தூண்கள் வந்து இங்கே கட்டியிருப்பாங்க. அதில் ஒவ்வொரு தூண்லேயுமே ஒவ்வொரு சிங்க முகத்தை வந்து நம்ம பார்க்க முடியும். அது அத்தனையும் பார்த்திங்கன்னா வேறு 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 விதமான ஒரு காட்சியை தரக்கூடியதாக இருக்கும். இதே மாதிரி இந்த மேலே பார்த்திங்கன்னா சீலிங்லேயும் இந்த அழகான வந்துட்டு பாம்பு போன்ற அந்த வடிவமும் ஒரு சக்கர வடிவிலும் வந்துட்டு அழகாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக கலைநுட்பமும் வந்துட்டு இங்கே வந்துட்டு சிறப்பாக அமைச்சு ரொம்ப அழகாக வழிபட்டிருக்காங்க. அம்பாளையும் வழிபட்டுட்டு நம்ம வெளியில் வந்தாச்சு. இப்போது துர்கை அம்மனை வழிபடுறதுக்காக நான் முதல்ல காமிச்ச மாதிரி அந்த ஒரு வழி காமிச்சேன் இல்லையா, குளக்கரைக்கு எதிர்ப்புறம், அந்த வழியின் மூலமாக இப்போ நம்ம நடந்து துர்கை அம்மன் சன்னதியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல ஒரு சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க் மாதிரி, அதாவது ஒரு புல்வெளி செட்டப் இருக்குது. அதே மாதிரி ஸ்தல விருட்சமும் இங்கே தான் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துலேருந்து பார்க்குறதுக்கு இந்த மகா கோபுரமும் அதே மாதிரி நமக்கு இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா துஜஸ்தம்பமும் வந்துட்டு நிறுவியிருக்காங்க. அதை பார்த்துட்டு அப்படியே கடந்து வந்தோம்னா இங்கே நாங்கள் போன நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக தேர் வந்து வடிவமைச்சிக்கிட்டு இருக்காங்க கோவிலுக்காக. பழைய தேர் வந்துட்டு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு வேளை சிதிலம் அடைஞ்சிருக்கலாம். அதனால் புதுசாகவே வந்துட்டு நிறைய பேர் சேர்ந்து தேரை வந்து வடிவமைச்சிட்ருக்காங்க. அதோடைய வேஸ்ட்டு தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து தேருடைய பேஸ், அதாவது அடிப்பகுதி. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வச்சே கட்டி வடிவமைச்சிட்ருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம அப்படியே வந்து துர்கை அம்மனையும் போய் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியவும் வந்தாச்சு. ஸோ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா குளக்கரை கிட்ட வந்துட்டோம். கோவிலுடைய நடை திறந்திருக்கும் நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 7லேருந்து மதியம் 1 மணி வரைக்கும், மறுபடியும் சாயந்தரம் 4லேருந்து இரவு 9 மணி வரைக்கும். ஸோ எல்லா தரிசனமும் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டு பிரசாதம் வாங்கிட்டு வெளியே வந்துட்டோம். நீங்களும் கும்பகோணம் பக்கம் போனீங்கன்னா மறக்காமல் இந்த துர்கை அம்மனையும் தேனுபுரீஸ்வரரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.